இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த பிளேயருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்து ஆறீங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரிக்கு நீங்களும் கொடுத்துட்டீங்க. அவரும் வந்து டெலிவர் பண்ணிட்டாரு. யாருன்னு பார்த்தா சஃப்ராஸ் கான். இறங்கின பாலே பின்னாடி ஒரு 4. இறங்கின பாலை யாராச்சும் எதிர்பார்த்தாங்களா? அங்கிட்ட இருந்து கார்த்திக் தாக்கி போடுறாரு. போலாம் வேமா ஒரு 140 அந்த ஸ்பீட்ல போற பால அப்படி ஒரு கட்டு 4 வச்சுட்டு போயிடுச்சு. டே பை டே என்னன்னு பார்த்தா சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் வந்துட்டு வெரி டேஞ்சரஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப்ப யோசிச்சு பாருங்க. முன்னாடி என்னதான் ருத்ராஜ் வந்துட்டு அவர் இன்னைக்கு என்னமோ டச்ல இல்ல, ஓகே, கீழே அப்படியே ஆயுஷ் மாத்திரை போட்டு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிவம் தூபே, அதுக்கப்புறம் வந்துட்டு டெவால் பிரவிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சஃப்ராஸ் கான் சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்துட்டு பின்னாடி பவுலர்ஸ் வந்துட்டு அப்படியே மன உடைச்சல் கொண்டாடுறாங்க. ஆறா நீங்க இன்னும் பிளேயர் இவ்வளவு பேர் வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதனால பெருமையா இருக்கு. ஒரு பிளேயருக்கு வந்துட்டு சான்ஸ் கேட்டு அந்த சான்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு நினைக்கும் போது பரவாயில்ல, நம்ம கணிச்சது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சஃப்ராஸ் கான், யூ டிசர்வ் திஸ் படே. கண்டிப்பான முறையில சிஎஸ்கே வந்துட்டு நீங்க கொடுத்த சான்ஸ் வந்துட்டு தலைவர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கப்பல கண்டிப்பான முறையில் ஒரு பிக் நாக் வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல இன்னும் பெருசா வரும்னு எதிர்பார்க்கிறேன்.